இந்த வீடியோ தான் நம்ம பைப்லைன் கட் பண்ணி சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம். இது 3 டெக்கர் லைட்டுக்கு வச்சுருக்கான். இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு டெக்கர் லைட்டுக்கு ஒரு பாயிண்ட் நீட்டி விட்டுருக்கான். இங்கே வந்து இது வந்து போர் மோட்டர்லேருந்து வர்ற வயர் இங்கே கொண்டு வரக்காக இங்கே ஒன்று நீட்டிருக்கான். போர் மோட்டர்லேருந்து இங்கே ஸ்டார்ட்டுக்கு வர்றதுக்காக இது எத்தனை அடிக்கிறதுக்காக எடுத்து கொடுக்குறக்காக இந்த 3/4 இன்ச்சு ஓட்டியிருக்கான். இங்கேருந்து இபி பாக்ஸ் வருது. இது இடத்துக்கு மேலே இங்கேருந்து தான் இபிலேருந்து அவுட் ஆகுது. இப்போ போர்ட்டிக்கோவில் ஒரே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கான். ஒரு வால் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் இங்கேருந்து ரூஃப் ஒன்று ஜாயிண்ட் ஆகுது. அப்புறம் லிண்டாலில் ஒரு பைப் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட் பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு லைட் பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு லைட் பாயிண்ட்டு, அவ்வளோ 3 பக்கமும் 4 பக்கத்துக்கு 4 லைட் பாயிண்ட். அப்புறம் ரூஃபில் நம்ம வச்சுருக்கதான் ஃபேன்சி பாக்ஸ் 4, ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸு. அப்புறம் அப்படியே வந்தோம்னா இது ரெஸ்ட் ஏரியா. ரெஸ்ட் ஏரியாவில் இங்கேருந்து தான் போர் மோட்டருக்கான ஸ்டார்டர் வரப்போகுது. இது இங்கே இதுதான் போர் மோட்டர் வந்து வயர் வர்றது. இதுக்கான இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பாத்ரூம், இந்த ஏரியா பாத்ரூம் வரப்போகுது. பாத்ரூம் சுவிட்ச் பாக்ஸ் நம்ம இங்கே வெளியே கொடுத்துருக்கான். இதுலேருந்து இது வந்து வாஷ் பேஷனுக்கான ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் ஒன்று வந்து இங்கேருந்து ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். அப்புறம் இன்னொன்று வருது. அப்புறம் ரூஃபுக்கு போகிற அவுட் ஒன்று, இங்கேருந்து மாடிக்கு ஒரு லைட் பாயிண்ட் போகுது. இப்போ இங்கேருந்து பாத்ரூமுக்கு ஒரே ஒரு வாஷிங் மிஷினுக்கான ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கான். மேலே ஹீட்டருக்கான சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அது அப்புறம் ரூஃபில் ஒரே ஒரு லைட் பாயிண்ட்டு, அங்கே ஒரு லைட் பாயிண்ட்டு, அப்புறம் இதுக்குள்ளே ஒரு லைட் பாயிண்ட்டு, அவ்வளோதான். அப்படி வந்தோம்னா போட்டியை கொடுத்து ஹாலில் தான் நம்ம இங்கே டோருக்கு பின்னாடி டீ பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டீ பாக்ஸ் வந்து எல்லா பைப்லைனையும் நம்ம டீ பாக்ஸ் வந்து இறக்கிட்டான் எல்லா ரூம்லேருந்து. இப்போ இதுலேருந்து ஹாலுக்கான மெயின் பாக்ஸு இங்கே இன்னும் எடுத்துட்டான். இது ரெண்டுமே அவுட்டு, இங்கேருந்து போகுது. ரெண்டுமே ரூஃபில் பைப்லைன் ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல காலிங் பில்லுக்கான பாயிண்ட்டு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல ஒரு சாமி ரூம் வரப்போகுது. சாமி ரூம் சுவிட்ச் பாக்ஸு அங்கே கொடுத்துருக்கான். மேலே இன்னும் எடுத்துருக்கான். இங்கேருந்து ஒரு சாமி ரூமுக்கு ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் அது ஹோம் தேட்டருக்கான பாயிண்ட்டு. இங்கே தான் இன்வெர்ட்டர் வைக்க போகிறோம். இன்வெர்ட்டருக்கான சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கான். இது வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு. இது சென்ட்ரல் ஸ்பீக்கருக்கான பாயிண்ட்டு. அப்படியே அது வந்தோம்னா இங்கேருந்து ஸ்பீக்கருக்கான பாயிண்ட் வச்சுருக்கான். இது வந்து லிண்டாலில் வந்து பைப்லைன் போடுற காசு சொல்லலை. அதுக்காக நம்ம வந்து இங்கே ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான். சேனலுக்கு வெளிப்புறம் வைக்கிறக்காக ஒரு பல்கெட் வைக்கிறக்காக. இது டிவி பாயிண்ட் வருது. டிவிக்கான சுவிட்ச் பாக்ஸு இங்கே தான் டிவி வைக்க போகிறாங்க. டிவிக்கான சுவிட்ச் பாக்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கான். இது வந்து ஒன்று வந்து ஸ்பீக்கருக்கான லைன் போகுது. இன்னொன்று வந்து ஜன்னலுக்கான வெளியே லைட் பாயிண்ட் கொண்டு போகுது. அப்புறம் ரூஃபில் இந்த இடத்துல இன்னொரு சுவிட்ச் பாக்ஸுக்கு மெயினுக்கான இன்னொன்று போகுது. இந்த சுவிட்ச் பாக்ஸ் இன்னொரு சுவிட்ச் பாக்ஸ் அவுட் ஒன்று போகுது. அப்புறம் சண்டேட்லேருந்து கேபிள் வர்றதுக்காக ஒரு பைப்பு கொடுத்துருக்கான். இது ஹோம் தேட்டருக்கான பாயிண்ட்டு. இந்த பக்கம் தான் ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான் அந்த வாலில். அப்படியே வந்தோம்னா இங்கே ஜன்னலுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் இங்கே வந்து சோஃபா பாயிண்ட் வருது. சோஃபா பாயிண்ட்டில் ஜன்னலுக்கான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். இப்படியே போனோம்னா இது வந்து ஒரு அவுட் ஒன்று, ஒரு ஒன்று வருது. அப்புறம் இதுலேருந்து ரூஃபுக்கான பைப்லைன் ஒன்று போகுது. இங்கேருந்து மாடிக்கு ஒரு பைப்லைன் போகுது. அப்புறம் இந்த பக்கம் ஹோம் தேட்டருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்படி வந்தோம்னா இங்கே ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அது ஹோம் தேட்டருக்கான பாயிண்ட்டு, அவ்வளோதான். அப்புறம் ரூஃபில் ஃபேன் பாக்ஸ் இங்கே சென்டரில் ஒரு 2 ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அதில் ஒரு ஃபேன்சி கொடுத்துருக்கான். அந்த பக்கம் ஒரு 3 ஃபேன்சி பாக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த பக்கம் ஒரு 3 ஃபேன்சி பாக்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் தொட்டிவுக்கு 2 கொடுத்துருக்கான். அங்கே ஒன்று. அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே கிச்சனில் வந்தது இங்கே மெயின் சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கான். மெயின் சுவிட்ச் பாக்ஸுக்கு இன்னொன்று அவுட் ஒன்று போகுது. ரூஃபில் ஒன்று கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து இது ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே மிக்ஸி பாயிண்ட், இண்டக்ஷன் ஸ்டவ்க்கான பாயிண்ட் கொடுத்துருக்கான். இங்கே லைட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ ரூஃபில் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரே ஃபேன்சி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். ஃபேன் பின்னாடி தேவைப்பட்டா போகிறக்கா தொட்டிவுக்கு ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே எஸ்எஸ்டிக்கான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்படியே வந்தோம்னா இங்கே ஜன்னலுக்கான ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கான். அப்புறம் அப்படியே தான் இது பெட்ரூமுக்கு வந்தோடனே இங்கே மெயின் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். இதில் இன்னொன்று எடுத்துருக்கான். ரூஃபுக்கு அவுட் ஒன்று எடுத்துருக்கான். இங்கேருந்து இது பெட் பாயிண்ட்டுக்கு ஒன்று, இங்கேருந்து ஒரு அவுட் ஒன்று போகுது. இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இங்கேருந்து ஜன்னலுக்கான பாயிண்ட் ஒன்று வெளியே ஒன்று கொடுத்துருக்கான். இதுதான் பெட் பாயிண்ட்டுக்கு இன்னொன்று வருது. இங்கே ஏசி பாயிண்ட்டுக்கு ஏசிக்கான சுவிட்சும் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இந்த இடத்துல ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். அங்கே ஏசிக்கான இன்னொன்று வருது. அப்புறம் மாடிக்கான மேலே போகிறக்காக ஒரு பைப் லைன் ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்படி வந்தால் ஜன்னலுக்கான பாயிண்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே ஃபுல் வீடு அவ்வளோதான். இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ மாடியில் போய் பார்த்தோம்னா மாடியில் வந்தோம்னா இங்கே மாடிக்கான ஒரு லைட் பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கான். இதுக்கு பாத்ரூமுக்கான சுவிட்ச் பாக்ஸ் வந்து இன்னும் சுவிட்ச் எடுத்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு அப்படியே அவுட் எடுத்தாந்து நம்ம இதிலே ஓட்டியாந்து
இந்த இடத்துல ஒரு லைட் பேன் கேட்டிருக்காங்க ஆட்டுக்கொட்டை அடைக்கிறதுக்காக. அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு டாப் லைட் போடுறதுக்காக ஒரு லைட் பேன் கொடுத்துருக்கோம். அப்படியே வந்தோம்னா இங்கே தான் நம்ம போர்ட்டிக்கோல இங்கே ஒரு டாப் லைட் வருது. இங்கே ஒரு டாப் லைட் வருது, அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். கீழே வந்து டெக்கர் லைட்டுக்காக இன்னும் எடுத்துருக்கான். அப்படி வந்தோம்னா அந்த டெக்கர் லைட்டுக்காக இங்கேருந்து நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். அப்புறம் அங்கேயும் டாப் லைட் வருது ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து அந்த டெக்கர் லைட்டுக்கு அங்கே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கான். அவ்வளோதான்.